23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதில் வாக்குத்தத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு தடவை அந்த இடத்த மாத்திரம் நெஞ்சு மேலே கையை வச்சு நம்ம பேரை அந்த இடத்துல நம்மளை போட்டு அந்த இடத்துல சொல்ல போகிறோம். நான் சொன்னபடியே நடக்கும் என்று என் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நான் சொன்னபடியே ஆகும் என்று. ஆமென். சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை, நம்ம நாவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நம்ம தியானிக்கும்போது தேவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த சக்தி உள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தையில் இருந்த வல்லமைகளை நம்ம பார்த்தோம். ஆதியாகமத்தில் ஆண்டவர் உண்டாக கடவது என்று சொன்னபோது அது உண்டானது. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையினால் படைத்தார். மனுஷனை தன் கையினால் உண்டாக்கி அவன் நாசியில் சுவாசத்தை ஊதினார். ஆமென். அல்லேலூயா. அவனை வார்த்தையினால் உண்டாக்கல, தன் கையினால் செய்து அவன் நாசியில் என்ன பண்ணாராம்? சுவாசத்தை ஊதினார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஏன் அவனுக்கு வார்த்தையில் அவனை உண்டாக்கலை அப்படின்னு சொன்னால், அவனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படையையும் அவனை உண்டாக்கி அவருக்குள் இருந்த அத்தனை வல்லமையையும் அவனுக்குள் அவர் கடத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஸோ அவர் மூச்சு காற்றை நம்மள்கிட்ட ஊதினார். நம்மளை வார்த்தையினால் படைக்கல, அவர் மூச்சை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா அவரை போல நம்ம செயல்படுகிறதற்காக வார்த்தையில் சொல்லியிருந்தார்னா அது ஒரு மெக்கானிசமாக இருந்திருக்கும். உண்டாக கடவது, ஜனிப்பிக்க கடவது, வெளிப்பட கடவது, அது வெளிப்பட்டுச்சு, அப்படியே வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. அது மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு, அது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் மனுஷனுக்கு கர்த்தர் அப்படி சொல்ல, நீங்கள் பலுகி பெருகி அதோட நிறுத்திடல, பூமியை நிரப்பி அடுத்தது சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அவருடைய எசன்ஸ் அதுதான். அவர் ஆளுகை செய்கிறார், பூமியின் உருண்டையின் மேல் அவர் ஆளுகை செய்கிறார். அதனால் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியை என்ன பண்ணுங்க? ஆளுகை செய்யுங்க. சிங்கத்துக்கு அது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அது ஒட்டகங்களுக்கு அது கிடையாது. ஆளுகை அது மல்டிப்ளை, ஒன்லி மல்டிப்ளை. நீங்கள் பெருகுங்கள், பூமியில் பெருகுங்கள், அவ்வளோதான். அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது? பெருகிட்டே இருக்குது. மனுஷன்தான் பெருகிறான் ப்ளஸ் ஆளுகையும் செய்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தன் வாயினால் ஆசீர்வதித்தார். அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது சொல்லுகிறார், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், உனக்குள் பூமியில் சகலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வார்த்தையை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதமானதை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். நான் ஒரு மத்தேயு 14:14 21 இயேசு ஒரே சூழ்நிலையில் இயேசுவும் சீசர்களும் எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஒன் சர்க்கம்ஸ்டான்ஸ் பட் 2 types ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தடவை அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு அடுத்தது கீழே நகர்ந்து போக போகிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே போஷிக்கிறார். சீசர்கள் என்ன சொன்னாங்க? வனாந்திரம், நேரம் ஆயிற்று, அனுப்பிவிடும், வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? நெகட்டிவ். என்னால் முடியாது, நான் ஏன்னா வனாந்திரத்தில் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் ஆயிற்று, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அனுப்பிவிடும், போட்டோம். ஆமென். நான் போகிறேன், அனுப்பிவிடும். எவ்வளோ நாள் தான் வாக்குத்தத்தத்தை நம்பிட்டு உட்கார்ந்துருக்குது? உங்களிடத்துல என்ன இருக்குது? இப்போ சொல்கிறாங்க இவ்வளோ தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது?
கொஞ்சமும் சூழ்நிலைக்கும் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலை, ஒத்து போகலை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசு என்னெல்லாம் வார்த்தை சொல்கிறாரு? நம்பர் 1, அவர்கள் போக வேண்டியது இல்லை, அனுப்பிவிடும்னு சொன்னார். அப்படியே சீசர்கள் சொன்ன எல்லாத்துக்குமே எதிர்மறையாக இயேசு பேசுகிறார். சொல்கிறாரு, நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறது உண்மைதான், நீங்கள் நேரம் கடந்து போயிருக்கிறது உண்மைதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசில் ஆண்டவர் சொன்னார், இப்போ 99 வயசாகிடுச்சு, உண்மைதான். கற்பம் செத்து போச்சு, உண்மைதான். நேரம் தாழ்ந்து போச்சு. ஆமென். எப்பெல்லாம் நேரம் தாழ்ந்து போகுதோ அப்போல்லாம் ஏசப்பா ஞாபகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. அடுத்தது போக வேண்டியதான். இனி இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இனி வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனி பிள்ளைலாம் பறக்கணும்னா எதிர்பார்க்கக்கூடாது. இனி பெட்டி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? தூக்கி போட யாராவது இருக்காங்களா? இவ்வளவு தான் பார்க்கணும். சோறு போட யாராவது இருக்காங்களா? அனுப்பிவிடும். அடுத்தது என்னது? இவ்வளவு தான் இருக்குது. கையில் என்ன இருக்கோ அதை உண்மையாக சீசர்கள் பேசுகிறாங்க. அக்கார்டிங் டு அவர் நாலேஜ் ஒன்லி 5 loaves and 2 fish. அவ்வளோதான். இப்போ இயேசு என்ன பேசுகிறாரு? ரொம்ப தப்பாக பேசுகிறார் இயேசு. அவர்கள் போக வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. சோத்ரன். அவங்க இங்கேருந்து போக வேண்டாம், நேரம் ஆகுது, வனாந்திரம், ஆனால் அவர்கள் போக வேண்டாம். இப்போ 2வது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கொடுங்கள். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாய் நமக்கு இருந்துச்சுன்னா, சில வாய் நாரிப்போன வாயாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆவியில் நிரம்பும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணோம். ஒரு ஃபோன் கால் வரும். எத்தனை ஃபோன் கால் வரும்? ஒரு ஃபோன் காலில் வாய் நாரி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் உன் வாயை எப்படி நாரடிக்கணும்னு. இந்த உபவாச ஜெபத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நம்முடைய டவுன்ஃபால் எங்கே, நம்ம ஆசீர்வாதத்தை எங்கே தகர்க்கணும்னு நமக்கு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும். பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் தான் ஆவியில் நிரம்புறம், தாலியெல்லாம் அறுத்தாச்சு, ஒன்றும் கிடையாது, கழுத்து காதலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாய் ரட்சிக்கப்படல, வாய் நாறுது. வாய் நாற்றம் வாழ்க்கையை கெடுக்குது. இயேசு அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு, இப்படிலாம் பேசாதுங்கப்பா, பாசிட்டிவாக பேசுங்கன்னு டீச் பண்ணல. அந்த நெகட்டிவ் வார்த்தைக்கு மேலே தன்னுடைய பாசிட்டிவ் வார்த்தையை ஆண்டவர் போட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம், என்ன போட்டார்? இவனுங்க என்ன பேசினானுங்க? நெகட்டிவ். இப்போ என்ன போட்டார்? பாசிட்டிவ் வார்த்தையை போட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கெல்லாம் நெகட்டிவ் வார்த்தையை போடுறீங்களோ, இன்றைக்கி காலையில் இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துல பாசிட்டிவ் வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் போடுவாராக. பாஸ்டர், என்னால் பேச முடியல, என்னால் அந்த சூழ்நிலையை எதிர்த்து பேச முடியல, நான் அப்படி தான், நான் ஆண்டவரையே குறை சொல்லுவேன். நீர் படுத்து உறங்கிட்டு இருக்கிறீரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆனால் அப்படி தான் நான் பேசுவேன். ஆனால் ஆண்டவரை அப்படி பேசுறதுனால உன்னை அழிக்கப் போவதில்லை. அவருடைய வார்த்தையை மேலே போட பார்க்குறார். அவருடைய வார்த்தையை மேலே போடு. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய வார்த்தையை மேலே போடட்டும்? என்னால் முடியலை தான், அவருடைய வார்த்தையை மேலே போடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலகீனம் எல்லாம் இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை மேலே போடுங்கப்பா, உங்கள் வார்த்தையை மேலே போடுங்கப்பா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், எல்லாம் கரெக்டு தான், வனாந்திரம் தான். சொல்லுங்கள், நம்பர் 1 என்ன? வனாந்திரம். என்ன ஆகிட்டுருக்கு? இருட்டிகிட்ருக்கு. அடுத்தது போயே ஆகணும். அடுத்தது இவ்வளோ தான் இருக்குது. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஏன் உன் கூடாரம் விசாலமாகலைன்னா, கூடாரத்தின் முளையை பிடுங்கி அங்கே அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. தைரியம் இல்லாதவனா ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை பிடுங்கி அங்கே அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? வனாந்திரம். நல்லா கவனிக்கணும், அது வனாந்திரம். ஏன் தைரியம் இல்லை?
இருட்டிருச்சு. ஏன் தைரியம் இல்லை? போயே ஆகணும். ஏன் தைரியம் இல்லை? சஃபிஷியண்டாக இல்லை. ஆனால் இயேசுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? போக வேண்டாம், வனாந்தரம்தான், போக வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த அப்பாவை போல் பிளட்டு ஓடலைன்னா வேஸ்ட்டு. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், பிளட் எப்படி இருக்கணும்? அப்பாவை போல் இருக்கணும். கள்ள அப்பனை போல் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு கள்ள அப்பா உண்டு. அவன் நம்மளை நம்ம பிள்ளைன்னு சொல்லிகிட்டு இருப்பான். யார்? மேப்படியான், பிசாசு. இயேசுவை சோதிக்கிறதுக்கு அவன் எங்கே வந்தான்? அவர் கலிலேயாவில் இருக்கும்போது வரல, அவர் சமாரியாவில் இருக்கும்போது வரல, அவர் கப்பர்நகூமில் இருக்கும்போது வரல. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி ஆனால் போய் தனிமையாக உட்காந்து ஜெபம் பண்ணுவார்ல, அப்போ வரல. வனாந்தரத்தில் இருக்கும்போது வந்தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், வனாந்தரத்தில் இருந்தீங்கன்னா பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை விட்டு வெளியில் வரணும்னா பேசணும். பேசலைன்னா வர முடியாது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தைலாம் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் போக வேண்டியது இல்லை. அடுத்தது, நீங்கள் கொடுங்கள். கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாதது ஆண்டவர் பேசுகிறாரு. இல்லை, சில பேர் விசுவாசத்தில் பேசணும்னு சொல்லி கொடுத்தா சிரிப்பாங்க. என்ன இது எப்படி பேச முடியும்? ஜோக்காக இருக்கு. எப்படி ஜோக்காக இருக்குது? இது நடக்குமா? இப்படி பேசிதான் சரியாயிருமா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படி பேசிட்டா சரியாயிருமா? இப்படி திங்க் பண்ணிட்டா? கிறிஸ்தவம் அதுதான். அப்படி தான் பேசணும், அப்படி தான் திங்க் பண்ணணும். வேணும்னா திங்க் பண்ணணும், வேணும்னா பேசணும். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, வேணும்னா பேசணும், வேணும்னா திங்க் பண்ணணும். இல்லை இது போதும், இப்படியே காலம் ஃபுல்லாக ஓட்டிடலான்னு நினச்சா உங்களுக்கும் இந்த மாதம் வாக்குத்தத்தத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இது போதும், எனக்கு ஒரு காற்று போன சைக்கிள் எனக்கு போதும், கடகடன்னு ஆடுற எனக்கு ஒரு வண்டி போதும், நான் கடைசி வரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலே இருந்து என் காலத்தை முடிச்சிடறேன், என் பிள்ளைங்க வேணா கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீ என்ன பேசுகிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ. ஆமாம், எங்கேருந்து பேசுகிறோம்? நம்ம பேசுகிறது ஆக்சுவலாக எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். நம்ம இருதயம் என்ன ஆயிடுச்சு? ஸ்டக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டக் ஆகிடுச்சு. பாஸ்டர் இதெல்லாம் இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீ இப்போ எங்கே வரணும் அப்படின்னா, உன்னுடைய டென்ட்டை விட்டு, கூடாரத்தை விட்டு வெளியே வந்து கிழக்கில் நட. என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, நட. மேற்கில் நட. என்னது இருக்காங்க மேற்கில்? அங்கேயும் ஒன்றும் இல்லை, நீ நட. ஆமென். ஹல்லேலூயா. வடக்கில் நட, தெற்கில் நட. நீ நடக்க நடக்க நீ நடந்த தேசத்தை எல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு ஒரு நாள் சுதந்திரமாய் மாறும். அருமையான கிறிஸ்தவர்களே, சாயன் சர்ச்சுடைய விசுவாசிகளே, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எதை பேசுகிறீங்க, எதன் மேல் நாட்டம் வைக்கிறீங்க, எங்கே ரிஸ்க் எடுக்கப்பட? விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ணால் மாத்திரம் போதாது, என்ன இருக்கணும்? ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து பிசாசு அவனை எங்கே கொண்டு போய் தள்ளுறான்? நெருப்பில் தள்ளுறான். அவனை அடிக்கடி வந்து பிடிச்சிக்கிடுறான். அப்போ சீசர் இல்லத்தில் கொண்டு வராங்க. ஏசு இப்போ தான் மறுரூப மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. சீசர் இல்லத்தில் கொண்டு வராங்க. சீசரில் அந்த பிசாசை விரட்டுறாங்க, அது போக மாட்டேங்குது. இப்போ ஏசு வந்து கேட்குறாரு, என்னப்பா ஒரே கூட்டமாக இருக்குது, என்ன நடக்குது? அப்போ தகப்பன் சொல்கிறான், என் பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி ஒரு பிசாசு பிடியில் இருக்கான். சீசர் இடத்துல கொண்டு வந்து அதை விரட்ட முடியும்னா அவர்களால் அதை விரட்ட கூடாமல் போயிடுச்சு. உம்மால் எதையாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். இப்போ உடனே சொல்கிறான் அவன், ஆண்டவரே நான் விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிற தடையெல்லாம் என்ன விட்டு, அவிசுவாசத்தை என்னை விட்டு மாற்றும். விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறான். இப்போ ரெண்டாவது வாங்க, ஆண்டவர் கொடுத்தாரு அந்த விசுவாசத்தை, அவனுக்கு கொடுத்தார். இப்போ ரெண்டாவது பாருங்க, எவிரு சாவ கிடக்கிற பிள்ளைய வீட்டில் போட்டுட்டு ஜபா ஆலய தலைவன் தான் இயேசுவை தேடி போகிறான். இயேசுகிட்ட போய் சொல்கிறான். இயேசு புறப்படுறாரு. வர்ற வழியில் இடையில ஒரு அற்புதம் வேற நடக்குது. ஆமென்.
12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா, அவளுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு இயேசுக்கு பின்னாடி இவன் நின்றுட்டே இருக்கான், நாயை போல நிற்கிறான். இயேசு லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, இயேசு லேட் பண்ணாலே ஏதோ விஷயம் இருக்குது. இப்போ செய்தி வருது, உன் பிள்ளை என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. போதகரை வேதனைப்படுத்த வேண்டாம். உன்னை இயேசு காதில் விழுந்து திரும்பி பார்த்து சொல்கிறார், கான்ஃபிடென்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இப்போ என்னத்தை சேர்க்க சொல்கிறாரு? வெறும் விசுவாசம் விளங்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெறும் விசுவாசம் விளங்காது. விசுவாசத்தில் என்ன சேர்க்கப்படணும்? பாலாக இருக்கிற வரைக்கும் கெட்டு போயிடும். அதில் கொஞ்சம் தயிரை சேர்த்தாதான் அதை கெட முடியாத ஒரு இடத்துக்கு அது வரும். செத்து போயிடுச்சுன்னு நியூஸு, ஆனால் என்ன பண்ண திடனாரு? விசுவாசத்தை விட்டுறாத. விசுவாசனாலே விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், ஆனால் விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மூணாவது, ஆட் சம் ரிஸ்க். ஃபஸ்ட்டு விசுவாசம், ரெண்டாவது கான்ஃபிடென்ட். இப்போ கான்ஃபிடென்ட் கூட என்ன சேர்க்கணும்? பால், அடுத்தது டீத்தூள், அடுத்தது சக்கரை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சக்கரை என்னது? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரிஸ்க்கு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இடத்துல என்ன இருக்குது? ஆண்டவரே 5 அப்பம் 2 கொண்டு வாங்க. இப்போ உயிருள்ள மீனுக்கு ஜீவன் இருக்கா? வறுத்த மீனுக்கு ஜீவன் இருக்கா? உயிருள்ள மீனுக்கு. இப்போ வறுத்த மீனுக்கு என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. இப்போ வறுத்த மீன் என்ன ஆகணும்? உயிருள்ள மீன் என்ன ஆகும்? பெருகும். வறுத்த மீன் பெருகுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வறுத்த மீன் பெருகுமா? வறுத்த மீன் பெருகுனா தான் நல்லா இருக்குமே. 4 துண்டை வறுத்து வச்சுட்டு 10 துண்டாக மாறினா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வறுத்த மீன் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை ஆகணும். அப்போ அதுக்குள்ளே என்ன வரணும்? ஜீவன் வரணும். செத்து போன லாசரு உயிரோடு வரணும்னா என்ன வரணும்? ஜீவன் வரணும். இப்போ அந்த ஜீவனுக்கு ஆண்டவர் என்னத்தை யூஸ் பண்ணுறாரு? வார்த்தை. என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. எப்போ கொண்டு வாருங்கள்னு சொன்னாரோ அந்த 5 மீனும் 2 அப்பமும் ஆண்டவர் பக்கத்தில் வர 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 அது பெருக்கத்தை உண்டாக்குகிற மீனாக, அப்பமாக மாறுது. ஹல்லேலூயா. அப்பம் எதில் செஞ்சாங்க? அப்பம் எதில் செஞ்சாங்க? வார்கோதுமை. வார்கோதுமைக்கு ஜீவன் உண்டா? உண்டு. அது கதிரில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. இப்போ கதிரை விட்டு அதை வெளியில் எடுத்து ரொம்ப நாளாச்சு. அதை பதர் தூட்டி அது மேலே உள்ளதெல்லாம் செதுக்கி சரி பண்ணி அதை புடைச்சி அதை இடித்து இப்போ என்ன ஆக்கியாச்சு? மாவாக்கியாச்சு. இப்போ அதுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி, பல மாதத்துக்கு முன்னாடி போன ஜீவனை திரும்ப கொண்டு வந்து அதை பெருக செய்கிற அற்புதம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? அனுப்பிவிடும்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இயேசு ரிஸ்க் எடுக்கிறாரா இல்லை அவர் அதை சாதாரணமாக சொன்னாரா? ரிஸ்க் எடுத்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், விசுவாசம் இருக்கிறவன் மலைகளை பார்த்து பேசுவான். என்ன பார்த்து பேசுவான்? பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், மலை பார்த்து பேசுகிற அனுபவம் இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. ராபா கபாலா ஷாக்கா தராபா. கத்தர் அந்த காலவெளியில் ரிஸ்க் எடுக்க வைப்பாராக உங்களை ஆண்டவர். ஹல்லேலூயா. பாஸ்டர், அது ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப ரிஸ்க்கு தான், ரொம்ப ரிஸ்க்கு தான். 1.5 கோடி ரூபா இல்லாமல் சர்ச் பில்டிங் கட்ட முடியாது. ரிஸ்க்கு தான். அதுக்குன்னு மாட்டுக்கொட்டாய் மாதிரி இருக்கிறது மேலே போட்டுட்டு உட்கார வைக்க முடியாது. அது எங்கள் தரிசனம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ, ரிஸ்க் எடுக்கணும். பிரேக் இல்லாத வண்டியையும் எங்கே போய் சரியும் தெரியாத வண்டியையும் ஓட்டிகிட்டு தெரிகிறோம். ஏன்? ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. நம்ம சொல்கிறோம், நான் கடன் வாங்கலாம் விரும்பலை, நான் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்ற வார்த்தை ஞானமான வார்த்தை இல்லை, ஞானம் இல்லாதவன் பேசுகிற வார்த்தை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்துக்கலான்னு ஒரு நாள் போச்சுன்னா 24 மணி நேரம் போயிடுச்சு. ஞானவான் சொல்லுவான், இனி அது வராது. ஹல்லேலூயா. ஞானவான்கள்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம், இனி அது வராது. அப்போ பார்த்துக்கலான்னு சொல்கிறது கரெக்டா தப்பா? தப்பா கரெக்டா?
தப்புன்னு சொல்கிறவங்களாம் நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தப்புன்னு நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நான் விட்டேன்னா நாளைக்கு அது வராது. சில காரியம் நாளைக்கு வந்தாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. அப்போ கொண்டு வாருங்கள்னு சொன்னால் உடனே கொண்டு போய் நிற்கணும். என்ன ஆண்டவரே கொண்டு வர சொல்கிறீங்க? 5 அப்பமும் 2 மீன். ஆஃப்டர் ஆல் 5 loaves and 2 fish. கொண்டு வா, கொண்டு வா. 5000 புருஷர்கள், அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், 12 சீஷர்கள், எல்லாருடைய கண்களும் இப்போ எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எல்லாருடைய அந்த மாஸ் க்ரௌடுடைய கண் எங்கே இருக்குது? கர்த்தர் கையில் வச்சிருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் மேலேயும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது அத்தனை பேர் கண்ணும் உங்கள் மேலே இருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் ஏற்கனவே இருக்குது, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிறதா எல்லாரும் கண்ணு எப்போ பார்க்க ஆரம்பிக்குதோ, ஏன் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறாருன்னா, எல்லாருக்கும் முன்னையும் உன் விசுவாசம், நீ எடுக்கிற ரிஸ்க்கு, உனக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட்டை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? இழுத்துட்டு வர்றவங்கள்ட்ட சொன்னாங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போவாலும் இந்த பொருட்களை நாங்கள் வழங்க மாட்டோம். தர 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 தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. மேலே பரலோகம் பார்த்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், இந்த ரிஸ்க்கு தேவையா? சும்மா மனசுக்குள்ளே ஆண்டவரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கே போய் சும்மா நின்னாருன்னா ஜீவன் கிடைச்சிரும், பதவி கிடைக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல போனால் they are taking risk. ஹல்லேலூயா. ரிஸ்க் எடுக்கலன்னா நீ என்னையா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ற? சிஸ்டர், நீ ரிஸ்க் எடுக்கலன்னா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ற? கிறிஸ்தவ வாழ்க்கை ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறவனால தான் முழங்கால நிற்க முடியும். ரிஸ்க் எடுக்கிறவனால தான் வேதத்தை அப்படியே ஆவலா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார். ரிஸ்க் இல்லாததுனால தான் உன் வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லை. சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை வாழாத. ஆண்டவர்கிட்ட கேளு, நான் சுவாரஸ்யமே இல்லாத வாழ்க்கை வாழ்றேன் ஆண்டவரே, add some spice, கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் சேருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கட 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 நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்தில் விட்டுருக்க முடியுமா ஆண்டவரால? முடியுன்றவங்கள ஹல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் செங்கடல் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாரா? ரிஸ்க் எடுக்க வைத்தாரா? ஏன்? அந்த ரிஸ்க் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. ஏன்? முன்னாடி எப்பெல்லாம் வந்து செங்கடல் நிற்குதோ அப்பெல்லாம் கர்த்தரதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த செங்கடலையே நான் பிளந்தனா, உன் முன்னாடி நிற்கிற இந்த சாதாரண காவேரி ஆறு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ ரிஸ்க் எடுக்க யாரோ ஒருவருக்கு நீ சாட்சியாய், யாரோ ஒருவருக்கு நீ தலைவனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாத. யாரோ உன்னை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை மறந்து போகாத. பக்கத்தில் உள்ளப்பா சொல்லுங்க, உங்க விசுவாச ரிஸ்க்கு யாரோ ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. சில விஷயத்தில் போராடி தான் ஆகணும் சிஸ்டர், பிரதர். ஜாயன் சர்ச் சில விஷயத்தில் நீ போராடணும். ஏன் நீ போராடணும்? அந்த போராட்டத்தில் ஜெயம் அநேகருக்கு முன்பாக உன்மேல் விழி உயர்த்தி உன்னை பார்க்க வைக்கும். ஹல்லேலூயா. செத்த மீனை குறித்து யாரும் பேச போறதில்லை. எதிர்நீச்சல் போட்டு போயிட்டு இருக்க மீனை பிடிக்கணும்னு தான் பலர் பேருக்கு ஆசை வரும். ஆமாம். செத்த மீன் காலை கீழே இவ்வளவு பெருசு கிடக்கும், தட்டி விடுவான். உயிருள்ள மீனை பிடிக்க தான் பிரயாசப்படுவான். ஹல்லேலூயா. கவனிக்கணும். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த கொண்டு வாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? கொண்டு வந்த உடனே இயேசு என்ன பண்ணுறாரு? மேலே உயர்த்தி பிடிக்கிறார். இப்போ எல்லாருடைய கண்ணும் என்ன பாருங்கள், இயேசு கையில் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? மேலே உயர்த்துறாரு. இப்போ எல்லாரும் கண்ணும் 5000 புருஷர்கள், அவர் மனைவிமார்கள், பிள்ளைகள், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணும் இப்போ எங்கே பார்க்குது? மேலே பார்க்குது. ஒரு ஆள் உயர்த்தும் போது எல்லாரும் கண்ணும் உயர பார்க்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நீ டார்கெட் வச்சு அடித்து தூக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை உயர்த்துகிற போது எல்லாருடைய கண்ணும் இவனை உயர்த்தின தேவன் எனக்கும் தேவை என்று பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மையை நம்ம நினைக்கக்கூடாது. நான் நல்லா இருந்துட்டா
எல்லாரும் ஒரு மாதிரி என்ன நினச்சிருவாங்களோ, பொறாமப்பட்டுருவாங்களோ, சுற்றி போடணுமோ, வேணாம் நம்ம யாருக்கு தெரியாமல் வச்சுருப்போம். புது வண்டி வாங்குவோம், ஆனால் மூடி போட்டு வச்சுருவோம், பார்த்தா கண்ணு விழுந்துரும். இது பிசாசு சிந்தை. எல்லாருக்கும் முன்னாடி நான் டெய்லி முட்டை சாப்பிட்டா, நல்ல கொழுமையாக சாப்பிட்டா கண்ணு பட்டுரும். கர்த்தர் உனக்கு கொழுமையாக கொடுத்துருக்கும் போது அடித்து எல்லாருக்கும் முன்னாடி அடித்து புசி. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அடித்து புசிக்க கர்த்தர் உன்னை வச்சிருக்கும் போது அடித்து புசி, நல்ல வாழு. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறத நல்லா வாழு. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இயேசு உயர்த்தி மேலே பார்த்தோன்னே எல்லாரும் கண்ணு என்ன பண்ணுச்சு? என்னடா அது மேலே உயர்த்துறாரு, இருக்கிறது எத்தனை? 5 அப்பம் 2 மீன், உயர்த்தி பிடிக்கிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ உயர்த்தி கீழே வந்த உடனே அது அப்படியே பெருகி கடன்னு கீழே கொட்டணும். அப்படிலாம் ஒன்றும் கொட்டலை. பக்கத்தோட பார்த்து சொல்லுங்கள், ரிஸ்க் எடுக்கும்போது நினச்சதெல்லாம் நடக்காது, நினைக்கிறத பார்க்கிலும் மேலே நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பக்கத்தில் நல்லா இருக்குல்ல? ஆமென், ஹல்லேலூயா. நினச்சதெல்லாம் நடக்காது, நினச்சதை பார்க்கிலும் மேலானது நடக்கும். இப்போ மேலே தூக்கி பிடிச்சன்னு எல்லோரும் நினச்சாங்க. இப்போ பிரெட் அப்படியே பொங்கி என்ன பண்ணும்? கீழே விழுவும். மீன் அப்படியே பொங்கி கீழே விழுவும். ஒன்றும் பொங்கலை. இப்போ ஆண்டவர் சீசல் இடத்துல கொடுத்து சொல்கிறாரு, எடுத்து கொடு. என்ன அந்த மனுஷனுக்கு கான்ஃபிடென்ட்டு, என்ன ரிஸ்க்கு! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு இன்னும் பார்க்கல, எடுத்து கொடுக்க சொல்றாரு பாருங்க. கொடுக்க வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தவன் தான் எடுத்து கொடுக்குறான். ஃபஸ்ட்டு கொடுத்தவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துக்கணும். நான் நினைக்கிறேன் பேதுரு தான் அதை செஞ்சுருப்பான்னு, 100%. அந்த கானா ஒரு வீட்டில் இப்போ எடுத்து கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தவன் அள்ளி கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி பயங்கரமான ஆளாக மாறுங்க. ஆமென். பக்கத்தில் பசங்க பயங்கரமான ஆளாக மாறுங்க. கண்ணாப்பண்ணு கொடூரமாக விசுவாசிங்க. சொல்லியா பக்கத்தில் பார்த்து, கொடூரமாக விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பச்சை தண்ணியை ஊற்றுனது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இயேசு சொல்கிறாரு, எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க? கொடுங்க. அதை எடுத்து கொடுக்க மனசு வரணுமா வரணுமா? வரணும்ல. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? மெதுவாக சக்க வச்சுட்டு வெளியில் போயிடுவோம். ஏன்னா ஊற்றுனது தண்ணின்னு தெரியும். இப்போ ஆண்டவர் மேலே இருந்து கீழே இறக்கி சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து எடுத்து பரிமாறுங்க. இதை எடுத்து பரிமாறதுக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வரணும். அல்லேலூயா. ரிஸ்க் எடுக்காதவனுக்கு தைரியம் வராது. அல்லேலூயா. இப்போ அடுத்தது என்ன சேருது? கரேஜ். ரிஸ்க் எடுக்கிறானா அவனுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? தைரியம் வரும். ரிஸ்க் எடுக்க உடனே தான் தைரியம் வரும். ஆமென். ஆண்டவர் இப்படி ஒரு வீடு எனக்கு தருவார். இதெல்லாம் நமக்கு தருவாரா? நம்ம சந்ததியில் யாருக்குமே இப்படி ஒரு வீடு கிடையாது. நீ என் சந்ததியை பார்க்குற, 5 அப்பம் 2 மீனை பாரு, கையை விட்டு எடுத்து பரிமாறுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கையை விடு. நீ 2 மீனை எடுக்கும்போது அங்கே 10 மீன் கட்டன்னு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை ஜீவன் இல்லாத மீனாக பொரிச்ச மீனாக இருக்கலாம். ஆண்டவர் பொரிச்சதோ வறுத்ததோ சுட்டதோ சுடாததோ அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் இந்த மாசம் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கம் ஆன், ரெடி டு டேக் ரிஸ்க். ஹல்லேலூயா. கையை தட்டுவோம், கையை தட்டுவோம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஒரா பாக்கா பாத்தா ராபா லாத்தா ராகா பாராபா. மீன் வந்துச்சு, கையை விட்டு எடுக்க என்ன வந்துச்சு? அப்பம் வந்துச்சு. சொல்லுங்க பாப்போம், கையை விட்டு எடுக்க என்ன வந்துச்சு? நான் சொல்றேன். இப்போ 12 பேர் லைன்ல நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? இந்த செங்கக்கல்ல பாஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படி மீனை தூக்கி பாஸ் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு வந்தது எத்தனை மீன்? இப்போ போயிட்டே இருக்கு. 5000 பேருக்கு போகுது, அவங்க மனைவிமாருக்கு போகுது, பிள்ளைமாருக்கு போகுது. எல்லாம் சாப்பிட்றான். எங்கேருந்து வந்த மீன்? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்த மீன்? நான் சொல்கிறேன், சங்கீதக்காரனாகிய தாவீதை போல சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்து ஒத்தாசை, நான் எதிர்பார்க்கிற இடம், எனக்கு பேங்க் லோனை எதிர்பார்த்துட்டு நான் இருக்கல. அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, நான் பார்க்கல. நான் பரத்துக்கு நேராய் பார்க்கிறபடியினா நான் எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறேனோ அங்கே நான் வெட்கப்பட மாட்டேன். அது டேஸ்டாக திருப்தி உள்ளதாய் மாறும்.
திருப்தி உள்ளதாய் மாறும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம், வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதம் அதுதான், இந்த மாதம் இதுதான் வாக்குத்தத்தம் உனக்கு. நீ இருதயத்தில் அவிசுவாசத்தோட பார்க்காத, விசுவாசத்தோட நீ எதை சொன்னாலும் அது நடக்கும், எதை சொன்னாலும் அது நடக்கும், எதை சொன்னாலும் அது நடக்கும். ஒரா பாக்கா பாத்தா ராபா லா ஷாக்கா ராவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கேயாவது போய் குறைஞ்ச விலைக்குள்ளதை பார்க்குறீங்கன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட இல்லை, உங்கள் அப்பாட்ட. பிரச்சனை உங்களுக்கு இல்லை, உங்கள் அப்பாட்ட. ஏன்னா அவங்க சாபம் உங்களை தொடருது. அதனால தான் உன்னால் ரிஸ்க் எடுக்க முடியல. உங்கள் அப்பா ரிஸ்கே எடுக்கலை, அதனால் உனக்கு ரிஸ்க் எடுக்க வரமாட்டேங்குது. நீ அந்த அப்பாவுடைய பிளட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ இந்த அப்பா சொல்கிறாரு, எடுத்து பரிமாறு, எடுத்து பரிமாறு. ஹல்லேலூயா. இந்த அப்பா சொல்கிறத எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? இதை யார் பார்க்குறா? 12 சீசர்களும் பார்க்குறாங்க. இப்போ இந்த சீன் முடிஞ்சிருச்சு. இந்த சீனை விட்டு வெளியே வந்துடுவோமா? 23ஆம் வசனம். எல்லாம் முடிஞ்சு அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு இப்போ எங்கே போகிறாரு? ஹல்லேலூயா. எங்கே போகிறாரு சொல்லுங்கள், எங்கே போகிறாரு? நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள், எங்கே போகிறாரு? தனித்து ஒரு மலையின் மேல் ஏறி. இப்போ இயேசு திரும்ப போய் இதிலும் மேலானவைகளுக்காய் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவனால தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் ஜெப வீரனாக இருப்பான். ரிஸ்க் எடுக்கணும்னா அவன் ஜெப வீரனாக இருக்கிறான்னு அர்த்தம். கண்ணா பின்னான்னு ரிஸ்க் எடுக்கிறான்னா அவன் அந்தரங்கத்தில் விழுந்து கிடக்கான்னு அர்த்தம். அந்தரங்கத்தில் விழுந்து கிடக்கிற ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்குறேன். பராக்கிரமமான காரியங்களை கர்த்தருக்காக. ஒரு சாதாரண மனுஷன் பராக்கிரமமான காரியத்தை இவன் எப்படி செய்கிறான்னு நம்ம அந்தரங்கத்தை திறந்து பார்த்தோன்னா அவன் விழுந்து கிடக்கிற இடம் தேவனுடைய இடமா இருக்கும், தேவனுடைய பாதமாக கிடக்கும். ஒருத்தவனால் ரிஸ்க் எடுக்க முடியுதுன்னா அவன் கர்த்தருடைய பாதத்தில் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிறான்னு அர்த்தம். ஒருவனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா அவன் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து மொபைல் பார்க்கிறவனா இருக்க முடியாது. அவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான்றதை சொல்ல முடியாது. அவன் அந்த ரங்கத்தில் விழுந்து கிடக்கிறதுனால தான் வெளியரங்கமாய் அவனால் ரிஸ்க் எடுக்க முடியுது. ஏஸ் ரிஸ்க் எடுத்து முடிச்சோன்னு எங்கே போகிறாரு? தனித்து ஜெபம் பண்ண. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இப்போ அடுத்த ரிஸ்க்கு ஆண்டவர் ரெடி ஆகிட்டார். பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் ரிஸ்க்கு மேலே ரிஸ்க் எடுப்பான். உம்மாலே நான் ஒரு அடுத்தது சேனையை பாய்ந்து முடித்தாலே நமக்கு போதும் போதுன்னு ஆயிரும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவான். சேனைக்குள் பாய்றதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எங்கள் மதிலை தாண்டுறது. விசுவாசிக்கிறவன் ரிஸ்க் மேலே ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவன் ரிஸ்க் மேலே ரிஸ்க்கு எடுத்துகிட்டே இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சீசர்களெல்லாம் போக சொல்லிட்டார். 24ஆம் வசனம் பாருங்கள். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அளவுப்பட்டு. நம்ம வாழ்க்கையில் ஏன் பதட்டம்னா ரிஸ்க் எடுக்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கேருந்து குதி. கவனிங்க எல்லாரும், ஆண்டவர் சொல்கிறாரு அங்கேருந்து குதி. நம்ம குதிக்காமல் அந்த மலைக்க அந்த அந்த முக்கில் அந்த அந்த இந்த டெட்லைனில் நின்றுட்டே இருந்தால் நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஒன்று குதிக்கணும், இல்லை வீட்டுக்கு போகணும். இது ரெண்டையும் செய்யாமல் அங்கே நின்றுட்டே இருந்தால் என்ன வரும்? கால் நடுங்கும், பயம் வரும். ஒன்று குதித்து சாவறதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வந்து சாவ வேண்டியதுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நமக்கு பதட்டம் வருதுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதும் இல்லை, வீட்டுக்கு போகிறதும் இல்லை, எங்கேயோ இடத்துல நின்றுக்கிட்டு காலை நடுங்கிக்கிட்டே நின்றுட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிறோம். பக்கத்தில் உள்ள பஸ் உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏன் உங்களுக்கு ஒரே நடுக்கமாக இருக்குதுன்னா ஒன்று குதிக்கல ஆண்டவரை நம்பி. ஆமாம், அவர் வந்து அப்படியே கைகளில் ஏந்திட்டு போவாருன்ற நம்பிக்கை இல்லை. ரிஸ்க் எடுக்க பிடிக்கல, வீட்டுக்கு போகவும் முடியல. எப்படி? இப்போ ரெண்டையும் விட்டுட்டு எங்கே நிற்கிது காலு? அந்த ஒரு இடத்துல குதித்து உள்ளே வரணும். ஆமென். சீசனால் அது முடியல, அதனால தான் பதட்டம், ஆவேசம். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறாரு? அவர்களோட பேசி திறன் கொள்ளுங்கள், நான் தான். 2 காரியம் சொல்கிறார் ஆண்டவர். தைரியமாக இருங்க, 2வது பயப்படாதிருங்க. ஃபஸ்ட்டு திடன் கொள்ளுங்கள்னால் தைரியமாக இருங்கன்னு அர்த்தம். 2வது பயப்படாதிருங்க.
இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தைரியமாயிரு, பயப்படாத, தைரியமாயிரு, பயப்படாத, தைரியமாயிரு, பயப்படாத, தைரியமாக கால் எடுத்து வை, பயப்படாமல் நடந்து செல்லு, பயப்படாமல் நடந்து செல்லு, தைரியமாக அந்த காரியத்தை செய், தைரியமாக நீ புறப்படு, பயப்படாத, உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், பதறாத. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, திடன்கொள், பயப்படாத, திடன்கொள், பயப்படாத. எத்தனையோ தப்பான காரியம் செய்கிறதுக்கு நீ பயந்ததே கிடையாது, திடமாக இருந்த. இன்றைக்கி ஆண்டவரை விசுவாசித்து சில காரியங்களை செய்கிறதற்கு உனக்குள்ள ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? ஏன் பயத்துக்கு நீ இடம் கொடுக்குற? கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாயிரு, பயப்படாத, தைரியமாயிரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து, நான் தான், பயப்படாதிருங்கள். 28 பேதுரு அவரை நோக்கி, ஏன் பேதுரு இந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா? தைரியமாக ஆண்டவரை பார்த்து பேசுகிறான். நீரே ஆனால், அண்டர்லைன் பண்ணுங்க அந்த இடத்த, நீரே ஆனால் அப்படின்ட்டு மேலே ஒரு இண்டு போடணும், தப்புன்னு போடணும். அந்த வார்த்தை கொஞ்சம் தப்பான வார்த்தை. நீரே ஆனால் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி பேதுரு சொன்னது கொஞ்சம் சரியில்லாத வார்த்தை தான். அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? கொஞ்சம் சந்தேகம். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், வார்த்தை ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கணும்? நீரே ஆனால்னு இருக்கக்கூடாது, நீர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே ஆனால்னு வார்த்தை இருக்குன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? கொஞ்சம் பயம் இருக்குது. திடன் என்ன பண்ணலாங்க? இல்லை, ஆண்டவர் இருக்கிறாரு பிரதர், ஆண்டவர் இருக்கிறாரு பாஸ்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் ஆண்டவர் செய்வார் தான். அதோட முடிஞ்சு, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. நீ ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லைன்னு சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இல்லைக்கா, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு தான், ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுக்குறாருல. இந்த சென்டென்ஸ் எல்லா இடத்துலையும் ஒத்து வராது. கர்த்தர் இருக்கிறாருன்னா அதுக்கு வேறு வழியே கிடையாது. கர்த்தர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே அதில் கிடையாது. அவன் சொல்கிறான், நீரே ஆனால். அப்போவே இயேசுவுக்கு தெரியும் இவன் வந்து சேர மாட்டான்னு. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப அலர்ட்டாக இருந்தார். கை கொடுத்து தூக்குற அளவுக்கு அவன் பக்கத்தில் வர்ற வரைக்கும் அவனை அமிழ விடலை. ஏன்னா இவன் அமிழ்வான்னு தெரியும். ஆமென், அல்லேலூயா. பெரிய ஃபிஷர்மேன், பரம்பரையாக ஃபிஷர்மேன். கடலில் மீன் பிடிக்கிற போகிறப்ப கடலில் சில நேரத்தில் குதிச்சு தான் ஆகணும். இவன் கடலில் குதிச்சிருக்க மாட்டானா? கண்டிப்பாக குதிச்சிருப்பான். சில வலைகளை விரிக்கும் போது கடலில் குதிச்சு தான் அந்த வலையை சரியாக இது பண்ணணும். நீங்கள் வேணால் பார்த்து பாருங்கள். பேதருக்கு இது பழக்கம்தான். ஆனால் இன்னைக்கு 2 பயம். ஒன்று, இதுவரை அவன் கண்டிராத ஒரு புயல் காற்று. 2, இவர் இயேசுன்னு சொல்கிறாரு, ஆனால் இவரை பார்த்தா என்னவா இருக்குது? ஆவேசமாக இருக்குது, பயமாக இருக்குது, பேய் மாதிரி தெரியுது. ஆமென். இப்போ இவன் சொல்கிறான், நீரே ஆனால். நான் நீர் தான் நம்பாமல் இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் ரிஸ்க் எடுக்கவே முடியாது. இந்த சூழ்நிலை இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கவும் கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பின்னாடி வந்து அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணணும். அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் அந்த இடத்துல பல வருஷமாக கிடக்கிறோம். எனக்காக விண்ணப்பம் பண்ணணும், எனக்காக விண்ணப்பம் பண்ண 38 வருஷம் ஆச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னை தூக்கி கொண்டு போய் விட ஆள் இல்லை, அங்கே கொண்டு போய் விடலை, என்னை யாரும் தூக்கி விடலை, என் கையில் வாங்கி சாப்பிட்டாங்க, ஆனால் என்னை தூக்கி விட ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லை, என்னை தட்டி விட ஆள் இல்லை, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை. தப்பு, தப்பு. எது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நீ ஒத்த ஆளுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒத்தையா நின்று ஜெயிக்க பிறந்தவன்னு கர்த்தர் உன் மேலே ஒரு முத்திரையை வச்சிருக்கிறாரு. அதையே சொல்லாத, அதையே பார்க்காத. இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு அது துணையாக இல்லை, இது எனக்கு வரலை, இங்கே நான் விட்டேன், இங்கே வந்தது போணுச்சு, தெரியுதில்ல?
இதெல்லாம் ஆகி உன்னை நிராயுதபாணியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் என்ன? நீ தனியாக ஜெயிக்க பிறந்தவன். உனக்கு கர்த்தர் இந்த கேப்பபிலிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீ என்ன செய்யணும்? ஒன்றை நோக்கி பார்க்கணும். 1000 சூழ்நிலைகளை சுற்றி இருக்கட்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இதுவரை உன்னை பார்த்து யாரும் சொல்லுகிறாத வார்த்தையை உன்னை பார்த்து உன்னால் முடியும் என்பதனால் அவர் சொல்லுகிறார். ஏதோ மந்திரமாக சொல்லவில்லை, ஏதோ ஆசீர்வாதமாக சொல்லவில்லை, உன்னால் முடியும் என்பதனால் சொல்லுகிறார். சாயன் சர்ச், உன்னால் முடியும் என்பதனால் அவர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு அவரை நோக்கி, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும். அதற்கு அவர் வா என்றார். அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க எல்லாரும்? அவர் என்ன சொன்னார்? பேதுரு, ரொம்ப ரிஸ்கான சூழ்நிலையாக இருக்குது. என் சர்வீஸில், இந்த 32 வருஷம் சர்வீஸில் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருப்பேது. இயேசு சொல்லலை. ஆமென், ஹல்லேலூயா. பேதுருடைய சர்வீஸில் கடல் இப்படி கொந்தளிச்சு அவன் பார்த்ததே இல்லை என்பது உண்மை. ஆனால் இயேசுடைய சர்வீஸில் இதை விட கொதித்து கொந்தளித்து கொண்டிருந்த கடல் மேலே அவர் நடந்தது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மோசையுடைய கோலை நீட்டின போது இதே கடலை அவர் பிளந்து விட்ட அனுபவம் அவருக்கு உண்டு. மறந்துடாதுங்க, உங்களுக்கு தான் எல்லா அனுபவங்களும் புதியது, அவருக்கு புதிதான ஒரு அனுபவம் கிடையவே கிடையாது. அவர் நடந்து வந்த பாதை, அவர் நடந்து வராத பாதை என்ற ஒரு பாதை கிடையவே கிடையாது. விசுவாசமாக இந்த மாதம் சொல்லு, நான் வருகிறேன் ஆண்டவரே, நீரே ஆனால் வருகிறேன் அல்ல, நான் வருகிறேன், நீர்தான் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நாள் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நடிக்க முடியாது, மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம நடிக்கலாம். இந்த உலக பரிசுத்தவான் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சமும் பாருங்க, பேதுரு சொல்ல, நீரே ஆனால் கட்டளையிடும். ஆனால் உள்ள இன்னும் விசுவாசம் வரல. ஆக்டிங் கிறிஸ்தவர்கள் விசுவாச கிறிஸ்தவர்கள் அல்ல. ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ரொம்ப அவங்கள பார்த்தோம் நம்ம சொல்லுவோம், இவங்க ரொம்ப தைரியசாலி. ஒன்றும் இருக்காது. ஹல்லேலூயா. என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது, ஒரு இளவும் இருக்காது, உள்ள ஒன்றும் இருக்காது, வெறும் பஞ்சு தான் இருக்கும். இந்த பொம்மைலாம் பார்த்தா அப்படி ஜைஜாண்டிக்காக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உள்ள பிச்சு பார்த்தா என்ன இருக்கும்? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பஞ்சு. நீங்கள் குண்டாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நம்ம நினைப்போம் நல்ல குண்டா பலசாலியாக இருக்கிறாங்க, ஓங்கி ஒரு தட்டு தட்டுனா 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் அவங்க பலன். பேதுரு சொல்கிறான், நீரே ஆனால் நானும் நடந்து வர கட்டளையிடும். இயேசு சொன்னார், வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. எழுதுனவன் சொல்லியிருக்கான் என்றார். இயேசு என்ன தான் சொன்னார்? வா. ஆமென். அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? கொண்டு வாருங்கள்னு சொன்ன போது என்ன நடந்துச்சு? செத்து போன மீனுக்குள்ளே என்ன வருது? பெருக்கத்தின் ஜீவன் வருது. அரைச்சு மாவாக்கி சுட்டு வச்சிருக்க அப்பத்தில் என்ன வருது? பெருக்கத்தின் உயிர் உள்ள வருது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வான்னு சொன்ன உடனே அவருக்கும் பேதுருக்கும் நடுவில் ஒரு பாலம், பேதுருக்கு தெரியாத ஒரு பாலம் அங்கே விழுகிறது. ஹல்லேலூயா. ரபா கபா ரஷாக்கா ரபா தரபா ரபா. நான் சொல்கிறேன், நடிக்காமல் உண்மையாக ரிஸ்க் எடுக்கிறவனுக்காக கர்த்தர் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாலத்தை இடுகிறார். அவன் தண்ணீரின் மேல் நடக்கவில்லை, அவர் கரத்தின் மேல் நடந்தான். வா என்று சொன்ன வார்த்தை அவன் பாதத்தை தாங்கி அவனை அவர் அருகாயிலே கொண்டு வந்தது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
நீ ஒரு காலை எடுத்து வச்சன்னா உன்னை வெட்கப்படுத்துறதற்கு, நீ இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக உனக்கு ஒரு குலதெய்வம் இருந்துச்சுல்ல, அதுவல்ல அவ, உன் தகப்பன் அல்ல அவ. உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு கைவிட்டவர்கள் இனி கைவிட போகிறவர்கள் என்பவர்களைப் போலல்ல அவ. உன் கையை என்னைக்கு உன் பாதத்தை அவர் கை தாங்க ஆரம்பித்ததோ, இந்த உலகத்தில் நீ வாழுகிற நாளெல்லாம் உன கையை பிடிச்சு தூக்கிறவர் அந்திய காலம் வரை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வை எங்க இருக்கணும் சொல்லுங்க? 5 அப்பம் 2 மீனை தூக்கி மேலே பிடிச்சத பேதுரு பார்த்தான். அதை கீழே இறக்கி அள்ளி கொடுக்கும்போது உள்ளேருந்து வந்ததையும் பேதுரு பார்த்தான். இப்போ பேதுரு எங்கே தான் பார்த்துட்டே இருந்திருக்கணும்? மேலே தான் பார்த்துட்டே இருந்திருக்கணும். அழைத்தவரை தான் பார்த்துட்டே இருந்திருக்கணும். அந்த அழைத்தவரை பார்த்த கண்ணு கீழே எப்போ பார்க்க ஆரம்பிச்சிச்சோ, எவனாவது உதவி செய்வானா? யாராவது இந்த மாதம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா? யாராவது எனக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்களா? யார்கிட்டையாவது போய் நம்ம கவலையை சொல்லலாமா? கண்ணு எப்போ கீழே பார்க்குதோ அப்போ நீ மூழ்க ஆரம்பிப்ப. கண்ணு மேலே பார்க்குற வரைக்கும் கர்த்தர் உன் வாழ்க்கையை தரத்தை லேயர் பை லேயராக மேலே ஏற்றிக்கிட்டே இருப்பார். லேயர் பை லேயராக மேலே ஏற்றிக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, ஒரு காபா, உன் கண்ணு அவரை பார்க்க 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 நீ வெட்கமடைய மாட்ட. அவர் கண்ணு, உன் கண்ணு அவரை பார்க்க பார்க்க. ஒரு ஆளுடைய கண்ணை எப்போ நம்ம பார்க்க முடியாது? நம்ம திருட்டுத்தனம் பண்ணோன்னா ஒருத்தவங்க கண்ணை நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஏன் அவர் கண்ணை நம்மளால் பார்க்க முடியலன்னா, நம்ம அநேக நேரம் திருட்டுத்தனம் பண்ணிட்டோம். பேதுரு ஏன் அவர் கண்ணை பார்க்குறத விட்டுட்டு கீழே பார்த்தான்னா, அவர் பக்கத்தில் போக போக நீரே ஆனால் அந்த வார்த்தையினுடைய தாக்கம் அந்த இடத்துல இருந்ததுனால அவனால் நடக்க முடியல. நீர் தான்னு சொல்லியிருந்தா அவனால் நடக்க முடியாமல் இருந்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரை பார்த்து ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுங்க. அப்பா நடத்துகிறேன்னு சொல்லிட்டாருன்னா ரிஸ்க் எடுங்க. அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா ரிஸ்க் எடுங்க. அவர் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா ரிஸ்க் எடுங்க. கர்த்தர் நடத்துவார். இங்கே கூட நீர் பேசுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி. எங்கள் வாய் விசுவாசமானதை பேசட்டும். கான்ஃபிடென்ட் எங்களுக்குள்ளே வளரட்டும். நிச்சயம் எங்களுக்குள்ளே வளரட்டும். ஆண்டவரை எதுலேயுமே ரிஸ்க் எடுக்கிற குணமாக எங்கள் குணம் மாறட்டும். ஆண்டவரே உம்மாலே நாட் பை அவர் ஸ்ட்ரென்த், உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், மதிலை தாண்டுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீங்கள் இருந்ததுனால தான் கோலியாத்தை பார்த்து தாவீது தைரியமாக பேசினாப்பா. அந்த ஒரு ஃபிக்ஷன் ஆஃப் செகண்ட் அவன் தலை எழுத்தையே மாற்றினுச்சு. ஆண்டவரே, நாங்கள் எப்போ ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்போ எங்கள் தலையெழுத்தையே மாற்றிடுவீங்கப்பா. எங்கள் ஸ்டாண்டர்டையே நீங்கள் மாற்றிடுவீங்கப்பா. பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுக்குறேன். இதை வார்த்தையாக மாத்திரம் கேட்டுட்டு போயிடாமல் இதில் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலில் அப்ளை பண்ணவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே.